அதிமுக செயற்குழு கூட்டம் பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், அதிமுக செயற்குழு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க? இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட முக்கிய அம்சங்கள் என்ன? அதிமுக செயற்குழு கூட்டமானது இன்று காலை 11 மணிக்கு கூடியது. அந்த கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா முன்னிலையில் இந்த செயற்குழு கூட்டமானது 11 மணிக்கு தொடங்கியது. இந்த செயற்குழு கூட்டத்தில் 280க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றார்கள். குறிப்பாக இந்த செயற்குழு கூட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு முக்கியமான தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக 14 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நாம் கடந்த செய்திகளில் பார்த்த பொழுது நாம் குறிப்பிட்டது போலவே குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலில், அதாவது அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா வகுத்தளிக்க உள்ள வியூகத்தின் அடிப்படையில் செயல்பட்டு வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுக மகத்தான வெற்றியை ஈட்ட வேண்டும் என்று ஒரு முக்கியமான தீர்மானத்தையும் இந்த செயற்குழுவில் அதிமுகவினர் நிறைவேற்றியுள்ளனர். குறிப்பாக உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை வருகின்ற அக்டோபர் மாதம் உள்ளாட்சி தேர்தலானது தமிழகத்தில் நடைபெற உள்ளது. கடந்த உள்ளாட்சி தேர்தலை போலவே அனைத்து பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பது குறித்து இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக கடந்த வாரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதல்வர் ஜெயலலிதா சந்தித்து 29 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அவரிடம் அளித்தார். அதற்கு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றதன் அவசியத்தை விளக்கியமைக்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நன்றி தெரிவித்து ஒரு தீர்மானமும் அதிமுக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் குறுவை பயிர் வேளாண்மை வெற்றிகரமாக செய்திட குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்தமைக்காக தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு நன்றி தெரிவித்து தீர்மானமும். இது தவிர தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினால் தொடர்ந்து அவ்வப்பொழுது தாக்கப்படுவதும் சிறை வைக்கப்படுவதும் தொடர்கதையாகி உள்ள நிலையில் இந்த மீன்பிடி உபகரணங்களும் தொடர்ச்சியாக பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன இலங்கை கடற்படையால். இதனை உடனடியாக தடுத்து நிறுத்திட மத்திய அரசை வலியுறுத்தி அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தவிர காவேரி மேலாண்மை வாரியம், காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை மத்திய அரசு உருவாக்கவும், முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 உயர்த்த நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசை வலியுறுத்தி செயற்குழுவில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல தமிழக விவசாயிகளின் நலன்களை காக்க தமிழக தென்னக நதிகளை இணைப்பதே நிரந்தர தீர்வு என்னும் தமிழக முதல்வரின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப அந்த திட்டத்தை, நதிநீர் இணைப்பு திட்டத்தை உடனடியாக மத்திய அரசு தொடங்க வேண்டும் என்ற மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டது. இவை தவிர மகளிருக்கு உள்ளாட்சி பதவிகளில் மகளிருக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வகையில் சட்டம் இயற்றிய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பாராட்டு தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 134 இடங்களை கைப்பற்றி அதிமுக மீண்டும் ஆட்சி அமைத்தது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானமும், அதே போல அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதாவை ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற வைத்த அந்த தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த தீர்மானமும் இந்த செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த செயற்குழுவை பொறுத்தவரை இது போன்ற முக்கியமான விஷயங்கள் எல்லாம், பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளையும் அதிமுக பொதுச்செயலர் ஜெயலலிதா அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வழங்கியுள்ளார் என்று தகவல்கள் உள்ளன. ஸ்டாலின், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.